ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஜூலை மாதம் என்னென்ன ஃபோன்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அது எப்போலாம் வரும்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கொடுத்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி Realme தரப்புலேருந்து Realme Xன்னு ஒரு ஃபோன் வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து பாப்அப் கேமரா, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. Snapdragon 710 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரும் கொடுத்தாங்க. இந்த ஃபோன் வந்து வர ஜூலை 9 வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து Snapdragon 730 ப்ராசஸர் வரப்போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற Redmi K20 வந்து ஒரு பயங்கர காம்படிட்டிவ் கொடுக்கறதுக்காக இந்த ப்ராசஸரோட வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 18,000 அப்படிங்கிற விலையில் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ இந்த ஃபோன் வந்தோன்னா இந்த ஃபோன் ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுவோம். விவோ தரப்பு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பயங்கர ஹைப் இருக்க மொபைல் என்னென்னு சொன்னால் Vivo Z1 Pro. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வர ஜூலை 3 வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்கிற ஃபோன் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சுவல் வந்து கேமரா வந்து செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா Snapdragon 712 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் ரன் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கு மொபைல் வந்து ரொம்ப அருமையாகவும் பர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சாக இருக்குன்னு தான் சொல்லணும். கேமிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. தனியாக கேமிங் டர்போ மோட்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா தோராயிரம் ஒரு 20,000 அப்படிங்கிற விலையில் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் சரி பில்டும் சரி எல்லாமே ஓவராலாக சூப்பர் பில்டு ப்ளஸ் சூப்பர் வேல்யூன்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு என்ன மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ரெட்மி தரப்பில் இந்தியாவில் வந்து இப்போ எல்லோரும் வாங்க போகிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு பெரிய மொபைல் என்னன்னு சொன்னால் Redmi K20 அதுக்கப்புறம் K20 Pro. இந்த ஃபோன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து ஷவுமியோட 5th ஆனிவர்சரியான ஜூலை 15 வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே பார்க்குறது ரொம்ப நல்ல ஃபோன் தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸும் சரி ப்ரைஸும் சரி ரொம்பவே வந்து அக்ரெசிவாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆல்ரெடி வந்து Poco F1 வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்படிட்டராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து Redmi K20 Pro வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட விலை பார்த்திங்கன்னா K20 வந்து சுமார் 20,000 அப்படிங்கிற விலையிலும் K20 Pro வந்து சுமார் 25,000 அப்படிங்கிற விலையில் வந்து இந்தியாவில் வந்து வரப்போகுது. ஃபோன் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ என்ன மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுங்க. ஏற்கனவே பயங்கரமாக பிட்ரேட் செக்மெண்ட் காம்படிஷன் இருக்கும்போது இப்போ வந்து எல்ஜி தரப்பில் வந்து W சீரிஸ் அப்படிங்கிற பிட்ரேட் செக்மெண்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து W10, W30 அதுக்கப்புறம் W30 Proன்னு 3 வேரியண்ட் வந்து வருது. இல்லை W30 Pro வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து Snapdragon 632 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் எந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா Redmi 7 அப்படிங்கிற மொபைல் வந்து இந்த ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா தோராயமாக 8,000 அப்படிங்கிற விலையில் வந்து இந்தியாவில் வந்து சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விலைக்கு வந்து இந்த ஃபோன் இருக்குது. பட் வந்து LG W30 Pro வந்து பார்த்திங்கன்னா வந்து சுமார் 12,000 12,500 அப்படிங்கிற விலையில் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் டீசெண்டாகவே இருந்தாலும் பட் கேமராஸில் LG வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோன் தான் கேமரா நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு. பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து இதெல்லாம் கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். Asus தரப்புலேருந்து Asus ROG Gaming ஃபோன் வந்து போன வருஷம் வந்து விட்டுருந்தாங்க. அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து கேமிங் சென்ட்ரிக் ஃபோன் சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி கேமிங் வந்து ரொம்ப தாரமான ஃபோன் தான் சொல்லணும். 90 Hz டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ROG Gaming ஃபோன் 2 வந்து இந்த வாட்டி வரப்போகுது. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து Snapdragon 855 ப்ராசஸர் வந்து இதில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை வந்து பில்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா Asus ப்ளஸ் வந்து Tencent கேமிங் படி PUBG வந்து ஆப்டிமைஸ் பண்ணுற அந்த ரெண்டு கம்பெனி சேர்ந்தால் வந்து இந்த மொபைலை வந்து ரன் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மொபைல் வந்து ரொம்ப தாறுமாறாக தான் ரெடி ஆகும். ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 855 ப்ராசஸர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல பேக்கேஜ் தான் சொல்லணும். இந்த ஃபோன் வந்து வர ஜூலை 23 வந்து சைனாவில் வந்து லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து இந்தியாவிலே வரும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்கப்படுது. சாம்சங் தரப்புலேருந்து M சீரிஸில் வந்து நிறையாவே ஃபோன் விட்டுருந்தாலும் சாம்சங் M30 வந்து ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, வாட்டர் ட்ராப் நாச், நல்ல ப்ராசஸர், இந்த மாதிரி நிறையவே வந்து சொல்லலாம். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து M30Sன்னு வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் அப்கிரேட் கொண்டு அடுத்த மொபைல் வந்து கொண்டாட போகிறாங்க. இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸினோஸ் அந்த ப்ராசஸர் பழைய ப்ராசஸர் இல்லாமல் இதில் வந்து எக்ஸினோஸ் 9610 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் A50லேருந்து அந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் கேமரா அப்கிரேடு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல அப்கிரேடாக தான் தெரியுது. பட் இந்த ஃபோன் வந்து சுமார் ஒரு 15,000 அப்படிங்கிற விலைக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னா வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம்.
மோட்டோரோலா தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறையவே ஃபோன் வந்து விட்டுருந்தாங்க. ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நிறைய ஃபோன் வந்துருச்சு. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா ஒன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து ஆல்ரெடி வந்து விட போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பஞ்சுவல் டிஸ்பிளே கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபோனுனால கேமராஸ்க்கு நிறையவே முக்கியத்துவம் வந்து இங்கே மோட்டோரோலா தரப்புல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்கறதுக்கு ஓவராக நல்லாவே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து ஆஸ் யூஷுவல் பியூர் ஆண்ட்ராய்டில் தான் வந்து இந்த ஃபோன் ரன் ஆகும். தோராயமாக இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 25,000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து இந்தியாவில் வந்து கண்டிப்பாக லான்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.